என்னை கண்ணீரே நன்றியா, கண்ணீர் உடைத்தீரே நன்றியா, என்னை கண்ணீரே நன்றியா, கண்ணீர் உடைத்தீரே நன்றியா, நன்றி நன்றி வெற்றி வேந்தனே நன்றியா, நீதி தேவனே நன்றியா, வெற்றி வேந்தனே நன்றியா, நன்றி 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 உமக்கு தானே, உமக்கு தானே, பழைய அஞ்சாவது 1 2 3 4 5 31 அஞ்சாவது சாப்டர் என்ன தமிழ்? அது உபாகமா 31:19. இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டை எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் 19 தானே 31:19 அடுத்தது 22 அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தார். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டில் எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். போதும். அந்த பாடல் சாதாரணமா நம்ம பாட முடியாது. இந்த பாடல் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் தான் நம்ம பாட வேண்டும். தமிழ் எழுத தெரியாத படிக்க தெரியாத ஆண்டவர் பெருமையான கேட்கும்போது என் விதத்துக்கு அப்படியே மாறிவிடுமா? ஆமா, அவருடைய பாடம் கற்றுக் கொடுக்கிறாங்க அவங்களுக்கு. அவங்களுடைய என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த பாடலை எடுத்து நீங்க கற்றுக் கொடுங்க. அது மனோபாடம் பண்ணணும். கற்றுக் கொடுக்கிறது இல்லாம ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் கத்துக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆடணும்.
அடுத்த சாங் நம்ம எதை குறித்தும் பயமில்லை. எக்காலத்தை சத்தமா வரும்போது மக்கள் ஆசிரியத்தை கூடாத வாசல் கூடுகிறது. நாங்கள் எங்கிருந்து இடத்தை விட்டு தயார் பண்ணுவதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நூற்றுக்கணக்கான படங்கள் தேவனை தேவாமல் தேவனுக்கு காலையில் ஏறி தேவ பயனின்றி வருகிறார்கள். போது இந்த ஜனங்கள் தேவனை வருவார்கள். ரொம்ப நோக்கி
கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த எல்லா பாடங்களையும் எனக்கு ஒரு விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். என்ன விசேஷம்? பட்ட பாடல் வருவாமல்
அந்த மெசேஜ் அவரை மட்டும்தான் அந்த சங்கடம் உண்மையிலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா உண்மையிலே அவங்க வாழ்ந்துட உங்க கேள்வி
விளக்காய் வைத்தீரே ஆக்கிரப்பாய் நன்றீரே அனைவராய் மற்றும் விளக்காய் வைத்தீரே கர்த்தாவே இருக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமை உள்ள இந்த தேவனாகிய கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே, இந்த இடத்துல உங்களுடைய வீட்டுல ஆண்டவரே சபா சோதிக்கிறோம் ராஜா. ஜெபத்தை நடத்துவதற்கு கர்த்தாவே ஏசப்பா நீங்க உதவி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உங்களுக்கு சோதிக்கிறோம் ராஜா. உண்மை ஆராதிப்பதற்கு எவ்வளவு இடங்களில அவரே அப்பா தடை இருக்க போயிருக்காவே ஏசப்பா நாங்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல நாங்கள் அப்பா சொல்லிக்கும்படியாகவும் நோக்கி பார்க்கும்படியாகவும் கர்த்தாவே நீங்க எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ராஜாவே அங்கு விரைந்தவரே இந்த நன்றியோடு கூட சோதிக்கிறோம். இந்த பகுதியில ஏசப்பா எத்தனையோ பிள்ளைகளுமே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவங்க எல்லாருடைய அன்பின் கரம் ஆண்டவரே அப்பா நீ தொட வேண்டும் சொல்லிக்கிறோம். எவ்வளவோ பாவத்திலும் ஆண்டவரே அப்பா சாபத்திலும் கண்ணீரிலையோ கவலையிலையோ கடன் பிரச்சனையிலும் குடி பழக்க வழக்கத்திலையும் ஆண்டவரே தோற்றிருக்கிறோம் ராஜா. இருக்கிற ஜனங்களை தகப்பனே நீங்க சந்திக்க வேறுபடியாக சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க எல்லாருக்காகவும் சிந்தனை கொடுத்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா உங்களை உயிர்த்தெழுந்த வல்லமை தகப்பனே ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ரொம்ப தூரமா இருந்த எங்களையும் சந்தித்தீரே நன்றி ஆண்டவரே. எங்களை போல எவ்வளவோ பேர் ஆண்டவரே கர்த்தாவே அறியாமல் இருக்கிற ஜனங்கள்
அவளையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா இந்த பரிபூர்ண சுகத்தை தாங்க. உங்களை அவங்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, உலக மனுஷன் கைவிடுவான், நீங்க ஒரு நாள் கைவிடாத தேவன் ஆண்டவரே. யார் எங்களை வெறுத்தாலும் நீங்க வெறுக்காத தேவன் ராஜா. அது ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க ஏசப்பா. மனிதனுடைய அன்பு மாறி போகும் தகப்பனே, தகப்பனுடைய அன்பு ஒரு நாள் மாறாதது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருக்காக ஜீவனை கொடுத்த தேவன் தகப்பனே, எல்லாரையும் நீங்க சந்திக்க வேண்டும்படியாக சொல்கிறேன் அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு ஆத்மாவியாக நீங்க ஆண்டவரே சந்திக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம், நீங்க தொட வேண்டும்படியாக சொல்லிக்கிறோம். சகோதரர் ஆண்டவரே பிரயாசப்பட்டு இந்த மாதம் இடத்துல வைக்கிற அந்த ஜெபத்திற்கு நீங்க பதில் தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புறத்துந்த ஆண்டவரே இஸ்ரவேலர்களை போல் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவரை கடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கண்ணீரை துடைத்து ஏசப்பா உண்மை ஸ்தோத்திரிக்க எப்படியாவது ஆண்டவரை தடவியாவது உண்மை அறிந்து கொள்ளும்படியான சாத்தியத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே எவ்வளவு வறுமையின் பிடியிலே ஆண்டவரே ஏசப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனைகளில் சமாதான குறைச்சல் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் பெரிய காரியங்களை செய்ய இடத்துல ஜெபம் வைக்கிறது மூலமாக ஆண்டவரே அப்பா அந்த சகோதரனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்ய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வேலையில ஆண்டவரை உயர்த்துங்க ஆண்டவரே. எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாதவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்துல நல்ல சமாதானத்தை தாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும்படியாய் கூட நாங்கள் துடிக்கிறோம். சந்தோஷமான காரியங்களை நாங்கள் கேள்விப்படும்படியாக ஏசப்பா தகப்பன் இந்த உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் துடிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நடத்துவதன் மூலமாக ஆண்டவரே இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே நீங்க சந்திக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு கண்ணீர்கள் மத்தியிலும் ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலையும் ஆண்டவரே அப்பா, வியாதியும் குடிப்பழக்கத்திலையும் ஆண்டவரே அப்பா சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சந்திங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை ஆண்டவரை தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்பதை அவர்கள் கற்றுத்தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எவ்வளவு செய்வன கட்டல மந்திரவாத பிடியில ஆண்டவரே இருக்கிறவர்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே அவர்களுக்கு விடுதலை தாங்க ஏசப்பா ஆண்டவரே. அந்த மந்திரவாத கட்டினால் ஆண்டவரே அப்பா அலைக்கழிக்கப்படுகிற குடும்பங்களை சந்திங்க ராஜா. தகப்பனே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவன் தாமே இந்த பகுதி இந்த தெருவுல ஒரு ஆண்டவரே ஏசப்பா ஒரு அசைவாட்களை நீங்க உண்டாக்கி கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளாக ஒரு எழுத்துக்களை கட்டளையிட்டு தகப்பனே வீண் மாயை கட்சி ஆண்டவரே ஏசப்பா கெட்டு போகாதபடிக்கு தகப்பனே ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு சாத்தியத்தை நீங்க கண்வையிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அதை நீங்க செய்யப்படும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கிராமத்தை தாழ்த்துகிறேன், கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்று இன்று என்றைக்கு மாறாத ஜீவனுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் ஜனத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே சூழ பாலை இறங்கி ஆண்டவரே அப்பா உங்களை வேலை எடுத்து பாதுகாத்தது போல என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே ஆண்டவரே வேலை எடுத்து நீ பாதுகாக்க முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா வந்தது வீணாக போக கூடாது ஆண்டவரே, வெறுமையா இருக்க கூடாது ஆண்டவரே. வீடு அவங்க இருதயத்தோடு பேசும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா இது இல்ல ஆண்டவரே, அநேக கூட்டம் சேரும் ஆண்டவரே, அநேக பேர் வார்த்தையை கேட்கணும் அப்பா, அநேக இருதயங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கட்டுடைக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா காயப்பட்ட மனிதர் எல்லாம் காய ஆத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா உன் கல்வாரி மலையில சிந்திய ரத்தத்தினால கர்த்தாவே உன் பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா எல்லார்
மேலே சிந்திக்கிற ராஜா எல்லாரையும் கழுவி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அப்பா எல்லாரையும் சுத்திகரிங்கப்பா ஆண்டவரே ஒரு ரத்தத்தினால ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லிக்கிறான்ப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா யாராரு இந்த ஜெபத்தை கேட்கிறாங்களோ கர்த்தாவே அவங்களா ரட்சிப்புல வரும்படியாக செல்கிறேன் கர்த்தாவே பாவ சாப கட்டு இருந்து அறுக்கும்படியாக ஆண்டவரே துரைத்தனங்கள் ஆவியிலிருந்து கட்டு அவுக்கும்படியாக என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் என் ஆண்டவர் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா பிசாசு பிடியிலிருந்து நீங்கும்படியாக துரைத்தனங்கள் ஆவியிலிருந்து நீங்கும்படியாக என் தேவன் ஆண்டவரே அப்பா உள்ளுக்குள்ளே வைத்து மனதுக்குள்ளே வைத்து வேதனைப்பட்ட ஆண்டவரே அப்பா இறுதியத்தை ஆண்டவரே தகப்பனே அப்பா பிசாசனம் ஆண்டு கொண்டிருக்கிறோம் அதுல இருந்து விடுதலை படும்படியாக என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாங்க தகப்பனே ஆண்டவரே அப்பா நாங்க இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள கர்த்தாவே ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே என்னென்ன கஷ்டத்தோடு ஆண்டவரே இருக்கிறாங்களோ மனபாரத்தோடு இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் இருந்து விடுதலை கொடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியா சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா ஆவியானவரே ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே தகப்பனை ஜெபம் முடிய வரைக்கும் அசைவாடல் இருக்கும்படியா ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே அப்பா நீ அசைவாடும்படியா ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா துதிகளை பற்றி வாசப்படுற கஷ்டம் நல்ல பிதாவே உண்மையான நாளுக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே நேற்று நின்று என்றென்றும் மாறாத நல்ல தகப்பனப்பா ஆண்டவரே ராஜாவே இதோ ஆண்டவரே ராஜாவே கர்த்தாவே நீர் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அப்பா அந்த மேல் வீட்டில் ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த இடமே அசைக்கப்பட்டது என்று சொல்வது போல் கர்த்தாவே ராஜாவே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே ஏசப்பா நாங்களும் முகத்தை பார்க்கிறோம் கர்த்தாவே நீரோ இதயத்தை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் ஆண்டவரே அப்பா யார் யாருக்கு எந்தெந்த தேவைகள் வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்ல ஆண்டவரே தகப்பனே இதை கேட்டு இதன் பிரகாரம் ஆண்டவரே ராஜாவே நாங்க இந்த வார்த்தைகளை விட்டில்லாதபடி ஆண்டவரே நீங்க இதய பலகையில் ஆண்டவரே கர்த்தாவை நாங்க எழுதி வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஏசப்பா இதோ ஆண்டவரே தகப்பனே ராஜாவே மாசமாக ஆண்டவரே மகன் ஆண்டவரே சகோதரன் ஆண்டவரே இந்த ஜபத்தை வைக்கும் போது ஆண்டவரே ஒரு ஆத்மாத ஆண்டவரை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே ராஜாவே இந்த வார்த்தைகள் அவர்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அவரை மறைத்த ஆண்டவரை நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஏசப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவர்களை என் செவிகள் கேட்டயமா என்று சொல்லுங்க கர்த்தாவே ஏசப்பா தகப்பனே அப்படியாக ஆண்டவரே ராஜா உங்க கண்கள் திறந்து ஆண்டவரே என் செவிகள் கேட்கும்படி ஆண்டவரே எங்களோட வார்த்தைகள் ஆண்டவரே ராஜாவே உம்மிடத்தில் நாங்க வைக்கிற ஒரு வார்த்தை வீணா போகாதபடி கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு 30-60 ஆண்டவரே நீங்க பரிதர பொழுதுக்காய் செலுத்துற கர்த்தாவே எல்லாவற்றும் ஆண்டவரே துதிகளை மகிமை எல்லாம் ஒரு வரைக்கும் நாங்க எடுத்தோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே பரலோகத்துல இருக்காது பேர் மட்டும் பாடம் மட்டும்தான் கரெக்ட் தானே மெசேஜ் இருக்குமா பரலோகத்துல இருக்காது பேர் மட்டும்தான் பாடல் மட்டும்தான் ப்ரே பண்ணுங்க ஆளுக்குள்ள நிரம்பி இருக்கிறவங்க ப்ரேயர் பண்ணுங்க சத்தமா ப்ரே பண்ணணும் கிளியரா இருக்கணும் மத்தவங்க கூட கேட்கணும் எங்க நடுவுல அசைவாடு போறதுக்காக உனக்கு ஆனப்படி நன்றி எசுப்பா எசுப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதுக்காக இருக்கக்கூடிய ஜனங்களா எங்களை மாற்றி கொடுத்து வார்த்தையை கேட்டுக்கொள்கிறாங்களோ அவங்க ஒருவரும் வந்து உங்களை துதிக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்களே வழிநடத்தி கொண்டு சொல்லி எசுப்பா அனைவரும் ரட்சிக்கப்பட்டு உங்களை ஆராதித்து துதிக்கணும் எசுப்பா எசுப்பா உங்களுடைய வருகை அதி சீக்கிரத்துல இருக்கு எசுப்பா ஒருவரும் ரட்சிக்கப்பட்டு யாருமே நரகத்துக்கு போகாதபடிக்கு நீங்களே வழிநடத்தி கொண்டு சொல்லி நாங்க ரட்சிக்கணும் நாங்க நரகத்துக்கு போக கூடாதுன்னு நீங்க ரத்தத்தை செஞ்சுறீங்க நீங்க ரத்தத்தை செஞ்சு வேஸ்டா போக கூடாது ஒருவரும் ரட்சிக்கப்படக்கூடிய பிள்ளைகளா நீங்களே வழிநடத்தி கொண்டு செல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்க நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா எங்களை வழிநடத்தி கொண்டு செல்லுங்க ஏசையும் செலுத்தி நல்ல பிள்ளையாக
ப்ரே பண்ணுங்க. ஆவிக்குள்ள நிரம்பி இருக்கிறவங்க ப்ரே பண்ணுங்க. அப்பா ஒவ்வொரு நாளும் சிரிப்பு பெரிய அனைவரும் புரிந்து அப்பா ஒவ்வொரு நாளும் சிரிப்பு தப்பா நடக்கிறது ஒவ்வொரு ஆலயத்தில் நடக்கிறது எங்கள் நடத்த வேண்டிய தரப்பை மாதம் மாதம் விசார நடத்த வேண்டிய ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிரியப்பா எந்த ஒரு பிள்ளைங்க நோயில நோய் விடாத காத்துக் கொள்ளுங்க இந்த வந்திருக்க அனைவரையும் நீங்க ஆசிரியர் இன்னும் பிழான மக்கள் ஜெயிக்கப்பா இந்த இடத்துக்கு ஓடி வர உதவி செய்யப்பா இந்த தெரு முழுவதும் தேவனே அவங்க செய்ய உதவி செய்ய ஒரு நாளும் தடையில்லாதது நடக்க உதவி செய்யப்பா ஒரு நாளும் குறையில்லாதது எங்களை வழிநடத்த அப்பா ஒரு நாள் தேவையில்லாத என் தேவனை பற்றி சொல்லி அதிகமா எங்களை வாழ வைக்க அடுத்தபடி நீங்க ஆசிரியர் தேவனை அப்பா எங்க உள்ளத்துல நிரம்புவாப்பா எங்க உள்ளத்துல நிரம்புவது காவியான வெளிப்படுவதே பேசுவாப்பா அப்பா ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் வெளிப்பட்டு பேச அப்பா ஒவ்வொன்றும் எங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சது அனைவரும் தெரிந்து கொள்ள உதவி செய்யப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீ திரும்பி வாழ் கைகாட்டு ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசிரியர் இந்த தெரு முழுவதும் கருத்துல ஒப்பு கொடுக்கணும்ப்பா விசாசன் தொல்லைகள் எதுவும் இல்லாத சண்டை சச்சரவு இல்லாதது காத்து கொடுங்கப்பா இந்த வீடு முழுவதும் கருத்துல ஒப்பு கொடுக்கணும்ப்பா அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிங்கப்பா கஷ்டம் இல்லாத அப்பா அதை பதிவு கேட்க வேண்டிய அப்பா வருமானம் இல்லையே காசு இல்லையே கஷ்டத்துக்கு சொல்லி கவிதை நீ கை தூக்கி விடப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா நாமத்துல தெரிவிக்கணும் ஆவிக்குள்ள நிரம்பி இருக்கிறவங்க ஆவிக்குள்ள நிரம்பி இருக்கிறவங்க ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சனிக்கால நேரத்துல ஆண்டவருடைய வசனத்திலிருந்து லூக்கா 16:19 மட்டும் படிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 20 லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேதையில் இருந்து விழுந்த துணிக்கலாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிச்சு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வசனம் சொர்க்கத்தை நரக்கத்தை பத்தி நம்ம தியானிக்க போறோம். இதுல நிறைய சத்தியங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்க உலகத்துல இருக்கும்போது ஒரு பணக்காரங்க விஷயத்துல ஒரு ஏழை விஷயத்துல இயேசு ஆண்டவர் ஒரு உதாரணம் இது சொல்றது நாங்க பார்க்கிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2-3 உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. இது விசேஷமா அவரு சத்தியத்தை நோக்கி అంటే அனுப்பி சொல்றது நம்ம பார்க்கிறோம். இன்னும் பிரஸ் பண்ணி சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஏழைகளை பணக்காரங்களை விஷயத்துல இந்த வசனம் நம்ம புரிஞ்சுக்க போறோம். முதலாவது விஷயம் என்ன சொன்னா ஏழைங்க விஷயத்துல பணக்கார விஷயத்துல இந்த 2 விஷயங்கள் நம்ம மனசுல வச்சுக்குவோம். ஆண்டவர் இந்த பணக்காரனுக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தில் இருக்கும்போது யாருக்குமே ஒரு பைசா கொடுக்காம
எல்லாமே அவங்க சொந்த விஷயத்துக்காக தான் அவங்க யூஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்பிக்கை விஷயத்துல நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு ஆண்டவர் லூக்கா 16:10 பாருங்க. 16:10 படிங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளனாய் இருக்கிறான். அதே மாதிரி 13 பாருங்க என்ன சொல்றாங்க. ஊழியக்காரனும் எஜமான்களுக்கு ஊழியர் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியர் செய்ய உங்களாலே கூடாது என்றார். ஆண்டவருக்கு என்ன லாஸ்ட் லைன் படிங்க. லாஸ்ட் லைன் தேவனுக்கும் உலக பொருளுக்காகவும் தேவனுக்கு உலக பொருளுக்காகவும் ஊழியர் செய்ய உங்களால கூடாது. பாத்தீங்களா, நீங்க எப்படி இயேசு ஆண்டவர் நம்ம சொல்றதை பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் எதுக்கு நம்பிக்கையா இருக்காங்க? எதுக்கு நம்பிக்கையா இருக்காங்க? பணத்த விஷயத்துல மட்டும்தான் நம்பிக்கையா இருக்காங்க. மற்றவங்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க விஷயத்துல மட்டும்தான் அவங்க யூஸ் பண்றது நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனமா சொல்லுங்க. நரக்கத்தை சொர்க்கத்தை விஷயத்துல நம்ம இன்னைக்கு தியானிச்சு இருக்கிறோம். சில விஷயங்கள் மட்டும் நம்ம தியானிக்க போறோம். அதாவது பணத்தை நேசிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தை நேசிக்க இருக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் நம்ம பார்க்க போறோம். 14 அதான் போடப்பட்டிருக்கிறது பாருங்க. லூக்கா 19:14. லூக்கா 19:14. பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு பரியாசம் பண்ணினார்கள். அந்த காலத்துல ஜனங்க எப்படி பரியாசம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா 15வது வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. நம்ம ஞானம் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். எத்தனை காரு, எவ்வளவு பணம், எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க மற்றவங்க ஒரு பைசா கூட கொடுக்குறாங்களா பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பணக்கார விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பைசா கூட செலவு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம பார்க்கிறோம். இருக்கிறவங்க கொடுக்குறவங்க கூட இருக்காங்க, சொல்லுங்க. பட் இந்த வயசானவர் சொல்றது என்னன்னு சொன்னாங்கன்னா, கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும், பணம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எல்லாமே சம நிலை ஏற்படுறது நம்ம இந்த வசனம் மூலமா நமக்கு தெரியாது. ஆண்டவர் வந்து எவ்வளவு பணம் போட்டாலும் கூட எப்பேற்பட்ட நேரத்தை ஒவ்வொரு நாளும் செயலுக்கு நம்ம பார்க்கிறோம். எப்பேற்பட்ட தப்பை அவரோட செயலுக்கு நம்ம பார்க்கிறோம். ஏழைகளுக்கு ஒரு பைசா கொடுக்காம கொடுக்கிறது சொல்லிங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோசனையே இல்லைன்னு சொல்லிட்டு கிளீனா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த உலகத்தில் இருக்கும்போது அதே நேரத்துல அந்த வேலையை பாருங்க எப்படி இருக்காங்க.
7வது வசனம் பாருங்க. அந்த 7 வருஷத்துல பாருங்க, ஒரு தரித்திரனும் இருந்தால் கருப்பை நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவருடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் கருக்களை நக்கிச்சு. பயங்கரமான நாய்கள் அவங்கள எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கும்போது கஷ்டப்பட்டு இருப்பாங்க பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நாம அப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கோம் சொல்லிட்டு மற்றவங்களை நம்ம பார்த்து இருக்கும்போது நமக்கு மேல கூட எத்தனையோ பேர் கஷ்டப்படுறது நம்ம பார்க்கிறோம். ஆமா, ஆனா அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. 22வது வருஷம் பாருங்க, 2 பேருமே இறந்துட்டாங்களா. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறது. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமை அவன் மடியில் இருக்கிற லாசரையும் கண்டான். 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனா ஒருத்தர் எங்க போனாங்க, நரகத்துக்கு போனாங்க, பாதகத்துல போனாங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனாங்க. அப்போ அந்த நரக்கத்துல இருந்து அந்த பணக்காரன் என்ன சொல்றாங்க பாருங்க, 24வது வருஷத்துல. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமை எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். பயங்கரமான இந்த வளர்ச்சி இருக்கும்போது அந்த பணக்காரன் எவ்வளவு சாமியா பணத்தை செலவு பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப எங்க இருக்கிறாங்க, நரக்கத்தில் இருக்கிறாங்க, பாவத்தாளத்தில் இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் நரக்கத்தையும் காமிச்சிருக்கிறாங்க, சொர்க்கத்தையும் காமிச்சிருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், நானு நரக்கத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்கிறேன். இப்ப நீங்க கேட்கலாம், நரக்கத்துக்கு போகும்போது எங்க சித்தப்பா அவங்க அவர் என்ன சொல்றாங்கன்னா, எங்ககிட்ட கேக்குறாங்க, அப்பா கூட வரலையா எங்க கிட்ட கேக்குறாங்க. அதாவது எங்க அப்பா உயிரோடவே இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா என்னோட சித்தப்பா ஆகும். ஆனா அவர் நரக்கத்துல என்ன கேட்கிறாங்க தெரியுமா, அப்பா அப்பா கூட வரவே இல்லையான்னு கேட்கிறாங்க. அவரு என்னுடைய சித்தப்பான்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, அந்த நரக்கத்தில் இருக்கும்போது அவர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னான்னா, நம்ம கண்ணுக்குள்ள அந்த 2 கருப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த கருப்பு, அந்த கருப்பை மட்டும்தான் வச்சு நானு பார்த்து அவருடைய வாய்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சேன் இவர் என்னுடைய சித்தப்பான்னு சொல்லிட்டு. அவர் என்ன கேட்கிறாரு, அப்பா வரலையான்னு கேட்கிறாரு. இவர் நடக்கத்துக்கு போவாங்களா, இங்க இருக்கவங்க கூட நடக்கத்துக்கு விட்டு போவாங்களா? எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான விஷயம். அவன் எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக வருது, இந்த கூட வேலை செய்யறவங்க திடீர்னு ஒருத்தர் என்னுடைய சூப்பர்வைசர் அவருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி என்ன சொல்லிட்டு கூட வேலை செய்யறவங்க தானே போய் பார்த்துட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். அவர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல போய் நின்னுட்டு அவர் உள்ள படுத்து இருந்தாரு. நான் வெளியில இருந்து அவர் பேர் வச்சு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே எனக்கு குரல் கேட்டு அவர் வெளியே வந்து என்ன பார்த்தாரு. வெளியே வந்து என்ன பார்த்த உடனே நான் அப்படி பண்ணிட்டேன்.
என்னன்னு சொன்னா அந்த முகத்துல அந்த 2 கருப்பு மட்டும்தான் தெரியுது, வேற எதுவுமே இல்லை அந்த முகத்துல. இவ்வளவு அழகான முகம் இந்த உலகத்தில் இருக்கும்போது. ஆனா பாவம் பாருங்க, எப்படிப்பட்ட பயங்கரமான நடக்கும், எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க. அந்த 2 கருப்பு மட்டும்தான் எனக்கு தெரியுது. என்ன ப்ராப்ளம் சொன்னான்னா, ஏற்பட்ட பாவம் செஞ்சிருப்பாங்க, ஏற்பட்ட பாவம் செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் நரக்கத்துல போட்டார் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர் நரக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமான ஒரு. அதனால நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம்ம ஏதாவது செய்ய முடியும். அதாவது என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை மன்னிக்கும் போதோ, மனம் திரும்பும் போதோ, ரட்சிக்கும் போதோ, ரட்சிக்கப்பட்ட அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்பிக்கையா ஊழியர் செய்யும். இந்த பணக்காரன் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆச்சரியமாறு இந்த உலகத்தில் இருக்கும்போது எவ்வளவு தாழ்மையா அந்த 2வது நம்ம படிச்சு பார்த்து இருக்கும்போது நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஒரு ஸ்திரியை இயேசு ஆண்டவருடைய நெஞ்சில் நம்ம பார்க்கிறோம். அந்த நாய்க்குட்டிகள் கூட அந்த எஜமானை கையிலிருந்து கொண்டு அந்த தொண்டுகளை சாப்பிடும் சொல்லிட்டு எவ்வளவு அழகா எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஸ்திரீயோட விசுவாசத்தை, அந்த நம்பிக்கை நம்ம பார்க்கிறோம். ஆனா உங்க சிசுகளுக்கு பகரம் சீக்கிரமா ஆண்டவரை கிரியேட் பண்ணிட்டு அவங்கள, ஆமா சீக்கிரமா அனுப்புறதுதான் நமக்கு ஆண்டவர் ஒரு இடம் கொடுத்துட்டு பாடல் பாடி ப்ரே பண்ணி வசனம் கேட்டுட்டு சீக்கிரமா அனுப்புறதுதான் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறவங்க பார்க்கிறோம். இப்ப எங்க இருக்கிறாரு? சொர்க்கத்துல அப்புறம் அடியில இருக்கிற நமக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குல்ல, நம்ம செய்ய வைக்கணும். 25 அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடு இருக்கும் காலத்திலே நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக் கொள். இப்பொழுது அவன் சேர்க்கப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும். நம்ம பார்க்கிறோம். 25 இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன பண்ணீங்க? எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க. கொடுத்தீங்களா? ஏழைகளுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? நினைவுபடுத்துவோம். 26 என்ன சொல்றாங்க பாருங்க. இவர் மனுஷாலும் கூட அந்த சர்க்கத்துக்கு நரகத்துக்கு என்ன இருக்குது அங்க நடுல? நடுவுல என்ன இருக்குது? ஆமா, பிளவு உண்டு. போக முடியாது. எங்க இருக்கிற அங்க போக முடியாது, அங்க இருக்கிற இங்க போக முடியாது. அங்க வசனம் கேட்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. மன்னிப்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல, மனம் திரும்பில்ல, எதுவுமே இல்லை. எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க. கிளீனா கூடப்பட்டது 26 நல்லா படிச்சு பாருங்க. 26. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு உங்களுக்கும் நடுவே பிளவுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஆமா, 27 என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்கிட்ட சித்தப்பா சொன்ன மாதிரி, அப்பா வரலையன்னு சொன்ன மாதிரி இவங்க என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் நிறைய எங்களுடைய அண்ணா தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீங்க
சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகா அந்த சொல்ல நம்ம பார்க்கிறோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அவரு கூட அவங்க கூட இந்த நரகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கிளீனா சொல்றது நம்ம பார்க்கிறோம். 27 வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவன் அப்படியே ஆனால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. ஆமா, நம்ம முடியும் சொன்னாங்க. அவங்க போய் அங்க சொல்லுங்க சொன்னாங்க, நம்புவாங்களா? இருக்கும்போது ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நம்பிக்கை என்ன பண்ணணும், ஆண்டவருடைய ஊழத்தை நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். 29 கிளீனா செய்யறது பாருங்க. 29 கிளீனா செய்யறாங்க பாருங்க. அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவர் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். அதற்கு அவர், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவர் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார் என்றார். எவ்வளவு அழகா சொல்றது நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு அதுக்கு பிரகாரமா நம்ம கேட்கணும். அவங்களுக்கு எந்த அறிவு வருது பண்ணா, நடக்கத்துல போறதுக்கு தான் அவங்களுக்கு அறிவு வருது. அப்போ அவங்க எப்படி இந்த மத்த 5 சகோதரர்களுக்கு சொல்றது நம்ம பார்க்கறது எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அவங்கதான் கேட்கணும். அப்பதான் அந்த நடக்கிறதுக்கு போக முடியாது. ஒருவரும் கேட்டானா அதே மாதிரி பண்ணானா என்ன பண்ணணும், நடக்கிறதுக்கு தான் எவ்வளவு அழகான வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா, மறந்து பண்ணணும், ஆண்டவர் நம்ம பாவத்துக்காகதான் சிலுவையை இந்த கையில எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கீங்க, அது ஒரு ஆணி. இந்த கையில எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், கால மூலமா எவ்வளவு பாவம் செஞ்சோம், தலை பயங்கரமான யோசனைகள், எப்பேற்பட்ட பாவம் நம்ம செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம மனம் திரும்பினாதான் நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு நரகம்தான் கன்ஃபார்ம் இல்லையா? ஆமா, நரகமேடா, இதுல டவுட்டே இல்லை. இந்த சனிக்கால இந்த பணக்காரன் மாதிரி நம்ம இல்லாமல் நமக்கு ஆண்டவர் புத்தகப்புறம் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தா போதும். இந்த விதத்துல எனக்கு அந்த ஆசைதான் இருந்தது, அதை ஆண்டவர் செய்வார். நிறைய புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா நமக்கு சமயம் இல்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மாமியார் வீட்டுல ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிருந்தா அது சில தடங்கள் மூலமா அது அப்படின்னு பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இருக்கும்போது எங்க ஏரியால கூட பக்கத்துல லைன்ல எத்தனை வருஷமா இருந்தோம், எதுவுமே ஆண்டவருக்காக செய்ய முடியல. காலையில எழுந்திருக்கும், வேலைக்கு போகும், சாயங்காலம் வரணும், தூங்கும், காலையில எழுந்திருக்கும், சாயங்காலம் வேலைக்கு போகும், காலையில இதேதான் எத்தனை வருஷமா இப்படி நம்ம இந்த உலகத்துல இருந்துட்டோம். கொஞ்சம் 60 70 வருஷம் தான்.
ஆனா வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க எழுத போன அந்த 1000 வருஷம் திருப்பி நான் வந்து கொடுக்கிறேன். 6ஆம் வேதத்துல எத்தனை வருஷம் வச்சிருக்காங்க? அந்த அதாவது 1000 வருஷம் கொடுத்துட்டு 30 வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. 30 வருஷம் கம்மி 920 வருஷம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா மனுஷனா அதான் 30 வருஷம் கூட அவருக்கு ஆசைக்கிறனாலதான் சாப்பிடக்கூடாத பழம் சாப்பிடுறதுனால இந்த 30 வருஷம் கரையாயிடுச்சு. ஆமா. ஆனா ஆண்டவர் அந்த 1000 அந்த பெருமானால் 1000 வருஷத்து விஷயத்துல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். வார்த்தைகள் தேவைப்படுறது இதே மாதிரி 1000 பணம் பண்ணுறது நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்க போறோம். ஆண்டவர் பெருமானால் அடுத்த மாசம் நம்ம இன்னொரு விஷயத்தோடு நம்ம வருவோம். ஜெபம் செய்வோம். இந்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமா நீங்க எல்லாரும் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. வர முடியாதவங்களை கூட நீங்க ஆசீர்வதிங்க. அந்த வசனத்தை கேட்கிற மாதிரி நீங்க ஆசீர்வதிங்க. ஆமாண்டவர், இந்த சாயங்கால நேரத்துல நாங்க பாடும்போதோ அந்த வசனம் நீங்க கேட்கும் போதோ நாங்களுடைய ஜபம் நாங்க கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் ஆண்டவர். ஆமாண்டவர், இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த பணக்காரன் அவர் மட்டும்தான் அவர் மனத்தில் எல்லாமே நாங்க பார்க்கிறோம். எவ்வளவோ அந்த பணக்காரன அந்த துண்டுகளை சாப்பிட நாய்களை அவங்க கிட்ட வந்து நக்குறது நம்ம பார்க்கிறோம். ஆனா 2 பேரும் இறங்கி பார்க்கும்போது அந்த பணக்கான நற்கத்துல எவ்வளவு வேதனைப்படுது பார்க்கிறாங்க. அப்ரஹாம் மனிதா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்டு நேரத்துல நமக்கு நெருக்கமா சூஸ் பண்றதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். இந்த நாட்டு நேரத்துல முடிஞ்ச உடனே முட்டை போட்டு காப்பாற்றுறதுக்காக நீங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா ஆண்டவர், அதனுடைய கூடை சமாதானம் சந்தோஷம் பாடல் பாடுவோம்.
என்ன டைம் பண்ணுவீங்க மறந்தே போயிடு